தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னர் நான் சீமான் அவர்களிடமிருந்து வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். அந்த முக்கியமான விடயத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வலியுறுத்தியுள்ளார். அண்ணன் அவர்கள் என்ன கூறியிருக்காருங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். எக்ஸ் வலைதள பக்கத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பதிவிட்டுள்ளதாவது, எதிர்வரும் 5/2/2025 அன்று நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு 2ஆம் முறையாக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் வருகின்ற 10/1/2025 முதல் 17/1/2025 வரை 8 நாட்கள் வரை நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்த போதிலும் கூட பொங்கல் விடுமுறை காரணமாக அவற்றில் 3 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதே அல்ல. தமிழ்நாட்டின் ஒரே ஒரு தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலை தமிழர்களினுடைய முதன்மையான பண்பாட்டு திருவிழாவான பொங்கல் விழா முடிந்த பிறகு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கலாம், அல்லது வேட்புமனு தாக்கலையாவது பொங்கல் விழா முடிந்த பிறகு தொடங்கியிருக்கலாம். அதை விடுத்து பொங்கல் விடுமுறை நாட்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு 8 நாட்கள் வரை வேட்புமனு தாக்கலுக்கான நாட்கள் என்று அறிவித்துவிட்டு அவற்றில் 3 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்பது சனநாயக விரோதமானது, சிறிதும் நியாயமற்றது. 8 நாட்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாட்கள் என்று அறிவிக்க முடிந்த தேர்தல் ஆணையத்தால் 8 நாட்களும் வேட்புமனுவை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியாமல் போனது ஏன்? ஆகவே இந்திய தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அளவினை கூடுதலாக மேலும் 3 வேலை நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து தற்போது வெளிவந்துள்ள விடயம். இந்த நிகழ்வு குறித்து உங்களது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.